राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो वृंदावन धाम की जय। वृंदावनम राधा राணியினுடைய ஹிருதயம், பிரஜமண்டலத்தினுடைய ஹிருதயம். அந்த பிருந்தாவனத்துக்கு எத்தனை மகாத்மியம் உண்டோ அத்தனை மகாத்மியம் சொன்னாலும் கூட பத்தாது. அவரவர்கள் அனுபவிச்ச வரைக்கும் அந்த பிருந்தாவன மகாத்மியம் சொல்லப்படுறதே ஒழிய அதுக்கு மேல அந்த பிருந்தாவன மகாத்மியத்தை சொல்ல முடியறதில்லை. இந்த பிருந்தாவனம் அப்படின்றது கண்ணனுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு ஆனந்த சுகமான ஒரு இடம். ஸோ கிருஷ்ணாஸ் ஹாப்பினஸ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணனுடைய ஆனந்த ரகசியம் பிருந்தாவனம். ராதாராணியின் பிரேம ரகசியம் பிருந்தாவனம். பிருந்தாவனம் நிறைய பேருடைய லட்சியம். அதனாலதான் சமர்த்த ராமதாசர் பூர்த்தியான உடனேயே பூர்த்தி பண்ணதே பிருந்தாவனத்துல தானே. ராதாராணியினுடைய கட்டளை தான் இந்த பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு பிருந்தாவன மகாத்மியம் ஆரம்பிச்சிருக்கேன். காலார நடக்கணும், எந்த யோசனையும் இல்லாமல் தோணுகின்ற வரைக்கும் அங்க இருக்கணும். அப்படியே இருந்துடணும். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன். நிறைய ஃபாரினர்ஸ் பிருந்தாவனம் என்னுடைய இடம் அப்படின்னு வந்து அங்கேயே கிடக்கிறா. அவளுக்கு பாரத பூமியினுடைய வேற தேசங்கள், வேற இடங்கள், வேற லீலாஸ்தலங்கள் பார்க்கறதுல கூட பெரிய ருச்சி இல்லை. பிருந்தாவனம் 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 அப்படி தங்களையே சமர்ப்பணம் பண்ணிட்டார்கள். தனிக்கும் சில பேர்லாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப பணக்கார வெளிநாடுகள்ல இருந்து வந்திருப்பா. சில பேர்லாம் பெரிய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கார்கள். ஏன்னு கேட்டா அவ சொல்றது, என் ஆத்மாவுக்கான சமாதானம், சாந்தி, ஒரு ஆனந்தம் இந்த பிருந்தாவனத்துல தான் கிடைக்கிறதுன்னார்கள். அது அனிர்வச்சனீயமான ஆனந்தம். இப்ப சில ஆனந்தம் எல்லாம் வர்ணிச்சு விடலாம். ரைட்? அந்த ஆனந்தம்லாம் அந்த பொருளுடைய தன்மை மாறும் பொழுது ஆனந்தம் துக்கமா மாறி போயிடும். இப்ப சூடா ஒரு காஃபி சாப்பிட்றா வச்சுக்கோங்களேன், அவளுக்கு பிடிச்ச மெத்தட்ல ஒரு காஃபி சாப்பிட்டாதான் அவளுக்கு ஆனந்தம். அது ஒன்று சூடு குறைஞ்சி போயிடுத்து, இல்லாட்டி டிகாக்ஷன் கம்மி ஆயிடுத்து, ஜாஸ்தி ஆயிடுத்து, சக்கரை குறைஞ்சிடுத்து, நிறைய உண்டு. சில பேர் ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் காஃபி மட்டும் தான் சாப்பிடுவா, அதுக்கப்புறம் தான் சாப்பிட மாட்டா. அப்ப அது ஒரே மாதிரி இருந்தா தான் ஆனந்தம் தரும். போட்டுக்கிற ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், எல்லாமே அவர்களுக்கு பிடித்தார் போல இருந்தால் தான். பிருந்தாவனம் மட்டும் எப்ப போனாலும் எப்படி போனாலும் ஆனந்தம் கொடுத்துரும். நான் பல பேரோட பிருந்தாவனம் போயிருக்கேன். குழந்தைகளோட, பெரியவாளோட, பணக்காரர்களோட, சாதாரண ஜனங்களோட, நல்லா படித்தவர்களோட, பெருசா படிப்பறிவு இல்லாதவர்களோட, நல்ல ஆரோக்கியமானவர்களோட, பெருசா ஆரோக்கியம் இல்லாதவர்களோட, ஆண்கள், பெண்கள், இள வயசுக்காரா, அது என்னமோ தெரியல,
இவ்வளவு பேரோட பேருக்கு வச்சுக்கணும். எத்தனை வெரைட்டி இருந்தால் அத்தனை வெரைட்டி நீங்க வச்சுக்கோங்க. முன்கோபிகள், அப்புறம் எல்லாத்துலையும் சந்தேகப்படுறவா, அப்புறம் நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்குமே அந்த பிருந்தாவனம் போனோம்னு அவளுக்கு தெரியாமலேயே ஒரு ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு உற்சாகம், ஒரு குதூகலம், ஒரு தெய்வீகம் சொத்திக்கிறது. அதை நான் கண்ணால பார்த்திருக்கேன். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா அதான் பிருந்தாவனத்தோட மகாத்மியம். அந்த இடத்துக்கு போனா என்னமோ நம்முடைய இடம் அப்படின்னு தான் தோணும். நம்முடைய இடம். அந்த பிருந்தாவனத்தினுடைய சின்ன சின்ன சந்துகளுக்குள்ளே அப்படியே பிரேமை. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு கிருஷ்ண லீலா ஸ்தலங்கள். அவ்வளவுதான். நீங்க எந்த தெருவில் எப்படி வேணாலும் நுழைங்கோ. லெஃப்ட்ல பார்த்தா திடீர்னு ஒரு ஆசிரமம் இருக்கும், ரைட்ல பார்த்தா ஒரு லீலா ஸ்தலம் இருக்கும், அங்க ஒரு பக்தர்கள் தபஸ் பண்ண இடம் இருக்கும், அங்க ஒரு பஜன் குட்டீரம் இருக்கும், அங்க ஒரு சமாதி இருக்கும். அங்க யாரோ ஒருத்தர் உட்காந்து பைத்தியம் மாதிரி நாமஜபம் ஜபிச்சுட்டு இருப்பா. லிட்டரலா பைத்தியம் மாதிரி தான். நான் பிருந்தாவன வீதிகளில் பார்த்திருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பிருந்தாவனம் போயிட்டு இருந்து சுத்திட்டு இருந்தேன். பரிக்கிரமா பண்ணியிருக்கேன். கோவர்தன் பரிக்கிரமா வேற, பிருந்தாவன் பரிக்கிரமா வேற. நிறைய பரிக்கிரமா உண்டு. மதுரா பரிக்கிரமா தனி, அப்புறமா கோவர்தன் பரிக்கிரமா. பரிக்கிரமானா அதை வலம் வருதல், கிரிவலம்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த விரஜமண்டலத்தினுடைய 12 வனங்கள், மதுவனம், பில்வவனம், பத்ரவனம், பேல்வனம். பில்வவனம் தான் பேல்வன் சொல்வார். பாண்டீரவனம். இப்படி ஒவ்வொன்றத்தையா தனித்தனியா வலம் வருதல்ன்றது ஒரு நிறைய பேருக்கு தபஸ். அதுல இந்த பிருந்தாவன பரிக்கிரமா அப்படின்றது ஒரு 10-15 மைல். ஆனா ஒவ்வொருத்தருடைய அந்த அளவுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் வரும். இப்படி போனோம் அப்படி போனோம் நிறைய உண்டு. சில பேர் 3 கோசம் பிருந்தாவனம்னா, சில பேர் 5 கோசம் பிருந்தாவனம். ஒரு கோசம்ன்றது 3 கிலோமீட்டர். ஓகேவா? ஒரு 3-4 மணி நேரத்துல பிருந்தாவன் பரிக்கிரமா பண்ணிடலாம். டெய்லி பகல், ராத்திரி, சந்தியா வேளை, விடியற் காலம்பரை, இப்படியே பரிக்கிரமா பண்றத ஒரு பூஜை போல, யஜ்யம் போல வச்சுட்டு இருக்கிறவர்கள் பல பேரை நான் பார்த்திருக்கேன். கடல் 4 மணிக்கெல்லாம் போனா அப்பயும் அப்படியே பரிக்கிரமா வேண்டியது. வெடிக்காம 2:30 மணிக்கெல்லாம் அப்படி பிருந்தாவன் பரிக்கிரமா பண்றது அப்படின்றத ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டு பல பேர் இருக்கார்கள். அப்ப நான் ஒரு பரிக்கிரமா மார்க்கத்துல நான் இப்படி அந்த ரிக்ஷாலேயோ இதுலயோ போகும்பொழுது பின்னாடியே ஒரு ஃபாரினர் சைக்கிள்ல வந்தா. நல்லா தெரியுது ஃபாரினர்ஸ்னு. லேடி தான். இப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டே வந்தா நான் ராதே ராதேன்னு. அந்த அம்மா ராதே ராதே அப்படின்னா. அப்புறம் வேற அறிவு அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு கண்ட்ரி பேர் சொன்னான். நான் கேட்ட வை யூ ஆர் ஹியர் அப்படின்னு. அப்படி சிரிச்சா. ஐ ஹாவ் டு பி ஹியர். அவ்வளவுதான். நீ ஏன் இங்க இருக்க? நான் இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு பதில். எனக்கு அடுத்து என்ன கேள்வி கேட்கறது இல்லை. ஐ ஹாவ் டு பி ஹியர். நீ ஏன் இங்க இருக்கேன்னா நான் இங்கே தானே இருக்கணும். ஒரு வெளிநாட்டு பெண்மணி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய பாடம் இல்லை. நான் இங்கே தானே இருக்கணும் அப்படின்றது. அப்புறம் அவ பேரை கேட்டேன். பிருந்தாவன் தாசி. அவ்வளவுதான். எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்டேன். 15 வருஷமா. அப்புறமா அவள் சைக்கிளில் வரும்போது அப்படி பேசிட்டே வந்தேன். நான் பின்ன நான் ஏதோ வண்டியில் ஏதோ போயிட்டு இருந்தேன். அவள் சைக்கிளில் வந்தேன். அந்த மாதிரி ஏதோ சொன்னார். நிஜமாவே அப்படி பல பேருக்கு இந்த பிருந்தாவனம்ன்றது ஒரு லட்சியம். நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் பிருந்தாவன் பரிக்கிரமா நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன்.
ஒரு ஒரு இடத்துல இப்படி இப்படி வேடிக்கை பார்த்துன்னு போயிட்டே இருந்தேன். போகும்பொழுது அங்க பார்க்கறதுக்கு ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தா. அங்க உட்காந்துட்டு ஏதோ 2 டம்ளர் மாதிரி வச்சிருந்தா. என்னமோ அந்த அந்த மண்ணை தூக்கி போட்டா, அப்புறம் இதில் அளந்து போட்டா, அப்புறம் திருப்பி எடுத்து போட்டா, இப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் அப்படியே 2 கையில மண் எடுத்துட்டா. ஓன்னு அழுதா. அப்படியே தலையில போட்டா, உடம்பெல்லாம் பூசிண்டா. எனக்கு திடுக்கு நான் அவளை பைத்தியம் நினைச்சேன். இந்த பிருந்தாவன தூளி அது பக்தாங்கிரி ரேணுவா, கிருஷ்ணாங்கிரி ரேணுவா, ராதாங்கிரி ரேணுவா, நாமாங்கிரி ரேணுவா சொல்ல தெரியல எனக்கு. பக்தனுடைய திருவடி தூளியா, கிருஷ்ணனுடைய திருவடி தூளியா, ராதாவுடைய திருவடி தூளியா, நாமஜப திருவடி தூளியா சொல்ல தெரியல. நான் அப்படி கையை கூப்பி அப்படி தலையை சாச்சிட்டு அதுக்கு மேல நாங்க நிற்கவோ அந்த அழகான அந்த கிருஷ்ண பக்தை ராதாராணியினுடைய பக்தியினுடைய திருவடி தூளிக்க கூட சமானம் இல்லைன்னு நான் ஒதுங்கிட்டேன். அவ்வளவு ஒரு உற்சாகம். என்ன சொல்லுவேன் நான்? ஒவ்வொரு தடவையும் பிருந்தாவனம் போகிறது கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக இல்லவே இல்லை. நிஜமாவே எல்லா ஸ்தலங்களும் போகிறது கிருஷ்ணனை பகவானை பார்க்கறதுக்காக கிடையாது, பகவானை அனுபவிக்கும் பக்தர்களை பார்ப்பதற்காக. ஏன்னா கண்ணெதிர்க்க பார்க்கலாம். பக்தின்னு பலவிதமான ஒரு கற்பனையெல்லாம் நாம வச்சிருக்கோம்ல, இந்த கற்பனை எல்லாம் தவிடுபடியாகி பிரத்யக்ஷத்துல பார்த்துடலாம். பிரத்யக்ஷத்துல பார்த்துடலாம். ஒரு தடவை நான் இப்படி விடியற் காலம் வரை நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து அப்படி நடந்து யமுனை ஆற்றங்கரை வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு 2 கிலோமீட்டர் போனேன். அப்ப நான் போகும்போது ஒருத்தரை பார்த்தேன். ஒரு மரத்தடியில் இருந்தார், அவ்வளவுதான். ஒரு சாது. அவர் அப்பதான் எழுந்துக்கிறார். எழுந்தார், இப்படி கையை கூப்பிண்டார், ராதே 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 ராதேன்றார். பிருந்தாவனத்தை எல்லாரும் ராதே ராதேன்னு சாதாரணமா சொல்லுவார். நான் அப்படி கொஞ்சம் அப்படி நின்று பார்த்தேன். உடனே அங்கே ஏதோ போரிங் பம்பு மாதிரி இருந்தது. அது யமுனைக்கெல்லாம் போல. இங்கே குழாய் ஏதோ இருந்து திறந்தார், தண்ணியை எடுத்து வாயெல்லாம் தேய்ச்சார், பல்லெல்லாம் தேய்ச்சார், வாய் கொப்பளிச்சார். அப்புறம் தண்ணியிலே கடன்னு குளிச்சார். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். சரி ரைட், ஒரு வேலையை பார்க்குறாரு. அதே ராதையே சொல்லிட்டு தான் நான் தண்ணீரை விட்டுன்றது எல்லாமே ராதே ராதே தான். நான் போனேன். அப்படி யமுனை கடலை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். அப்படி ஒரு கிளம்புற பொழுது அப்படி யமுனையை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் தோணலை. அப்படி யமுனையை பார்த்து கை கூப்பிட்டு இருந்தேன். நேரம் எடுத்து அப்புறம் எல்லாரும் அழிச்சுண்டு கோவில்கள்லாம் காட்டணும். மதுராவை எங்கேயோ போகணும் அன்னைக்கு. ஸோ பிருந்தாவனத்தை தங்குறத டெய்லி காத்தாலும் நான் தனியாக போய் ராத்திரியில் தனியாக போய் இப்படி பிருந்தாவனத்தை சும்மா அலைவேன். பல சந்தர்ப்பங்களில் கூட வரவாளுக்கு தெரியாது, சொல்லவும் மாட்டேன். டீ காலாலும் நடக்கிறது, போயிட்டு வர்றது, அவ்வளோதான். நானா சொன்னாதான் உண்டு, என்னைக்கா சில பேர் பார்த்தா தான் உண்டு, அவ்வளோதான். சில நாள் வாக்கிங் போவேன், சில நாள் வாக்கிங் போகிற மாதிரி பிருந்தாவனத்துக்குள்ளே சுற்றுவேன். சரி, நான் திரும்பி வந்தேன். அப்போ எனக்கு என்ன பண்ணுறா பார்த்துக்கலாம், ஒரு கியூரியாசிட்டி. அப்படியே வரும்பொழுது பார்த்தேன், அவர் உட்காந்துன்ற மரத்துக்கிட்டெல்லாம் அதை பெருக்கிட்டு நெத்தியில் அழகாக கோபி சந்திரம்லாம் இட்டுண்டு கையில் ஒரு ஜாலரா வச்சுண்டு அப்படியே கண்ணை மூடிண்டு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு அதிசயமா இருந்தது. கையை கூப்பினவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பக்தி, ஆனால் ரொம்ப ஆழமான ஒரு பக்தி. ஒரு பெரிய கூட்டம்லாம் இல்லை அவர் பஜனைக்கு. யாருக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணலை,
யாரையும் எதிர்பார்க்கல, உலகம் என்ன நினைக்கிறதுன்னு அதுக்கு விலையும் கொடுக்கல. அவர் பாட்டுக்கு அழகா கிருஷ்ண பஜனை, அவர் தன்னை மறந்து பாடினார். அதே இடம் தான் பக்கத்துல ஒரு மூட்டை, அவ்வளவுதான். சும்மா அப்படி உக்காந்து ரசிச்சுண்டு, வேற எதுவுமே இல்லை அவர் இடத்துல. எனக்கு அப்படியே மானசீகமா அவர் நமஸ்காரம் பண்ண. ஏன்னா எனக்கு திரும்பி போக வேண்டியது அந்த நான் போகும்பொழுது பார்த்த காட்சி, வரும்பொழுது பார்த்த காட்சி. இப்படி ஒரு நாள் பிருந்தாவனத்துல இருக்கணும்னு ஒரு ஆசை வந்துருது நிஜமாவே. அவர் ஒவ்வொருத்தரையும் நான் பார்த்தேன்னு சொல்றேன் இல்லையா, ஒவ்வொருத்தரும் எனக்கு ஒரு விதமான ஆசையை கொடுக்குறார். இப்படி சிம்பிளா கூட்டம்லாம் இல்லை. உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரராக இருக்கலாம், ஆனா அவர் ஒரு சாது. நான் பார்த்தது பிருந்தாவனத்தின் மகிமையை உணர்ந்த ஒரு பெரிய பக்தன். இப்படி கண்ணில் கண்ணீரோடு நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படி ஒரு நாள் பிருந்தாவனத்தில் ஒரு தடவை இப்படி போனேன். யமுனை ஆற்றங்கரையில உக்காந்துட்டு இருந்தேன். இப்படி யமுனையை பார்த்துட்டு, அப்ப ரொம்ப வயசான தம்பதிகள் கணவனும் மனைவியுமா வந்தா. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வந்தார்கள், அப்படியே அந்த யமுனா தேவியை நமஸ்காரம் பண்ணார்கள். அழகா அவர் கையில விளக்கு ஏற்றினான். யமுனா தேவி எப்படி ஆரத்தி கட்ட, ஹே யமுனா மையா, எனக்கு கிருஷ்ணனை கொடு, ராதாவை கொடு. கிருஷ்ணன் இஷ்டமா, கிருஷ்ணன் சொத்தா வாழறதுக்கான பக்குவத்தை கொடு. நான் அப்படி திடுக்குன்னு எனக்கு நான் நினைச்ச ஒரு யமுனா ஆரத்தி காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அந்த பிரார்த்தனை இருக்கு பாருங்க, ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மகா ஞானிகளுடைய பிரார்த்தனை தான். உன்னிஷ்டம் என்னிஷ்டம் யமுனை கிட்ட கேட்டது கிருஷ்ண பக்திய. எனக்கு வெக்கமா இருந்தது. அது எப்படி நம்ம நேரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், யமுனை எப்படி பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அது ஒன்றும் கேட்கவும் இல்லை வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்களுடைய அந்த பிரார்த்தனை என்னை பிரமிக்க வச்சுடுத்து. அசந்தே போயிட்டேன் நான் மானசீகமாவா. ஆனா நேரம் போய் நமஸ்காரம் பண்ண ஒத்துக்க மாட்டேன். ஆனா இருந்த இடத்துல இருந்து அப்படி தலை வணங்கினேன் வாழ. இப்படி இந்த பிருந்தாவனம் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதனாலதான் இந்த பிருந்தாவன மகாத்மியத்தை சொல்லணும்னு. கிட்டத்தட்ட 5000 கோயில்கள் இருக்குன்ற பிருந்தாவனத்துக்குள்ள. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு கோவில் இருக்கும், எங்க திரும்பினாலும் ஒரு கிருஷ்ணன் இருப்பான், எங்க போனாலும் அதுல ஒரு மகாத்மியம் இருக்கும். இந்த பிருந்தாவனத்தினுடைய மாடுகள், குரங்குகள், பன்றிகள், நாய்கள், மரம், செடி, கொடிகள், அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய பிரியமானவர்கள், பிரியமானவைகள். எல்லாம் கிருஷ்ணனோட சொத்து அங்க. சரியா, ராதாராணியினுடைய சொத்து. நிஜமாவே ராதாராணி சொத்து. எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கேன், செருப்பெல்லாம் போடாம அப்படி நடந்து போயிட்டு இருப்பார்கள் இந்த பிருந்தாவனத்தில். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த கிருஷ்ணன் ஆசைப்படுற பக்குவம் வந்துடும், பக்தி வந்துடும்னு அவர்களுடைய தீர்மானம். அதனாலதான் அந்த பிருந்தாவனத்தினுடைய அழகான லீலாஸ்தலங்கள், கோவில்கள், அங்க இருக்கக்கூடிய மூர்த்திகள் நிறைய உண்டு. புராண இதிகாச விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறுத்தி நிதானமா சொல்லணும்னு ஒரு ஆசை. ராதாராணியினுடைய சங்கல்பம். ஒரு வாரம் ஒரு வருஷம் ராமநாமாவா சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதற்காக ராதாராணியே ஒழுங்கா பிருந்தாவன மகாத்மியத்தை சொல்லு அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா. சரியா, இது பிருந்தாவனமும் நானும் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நிச்சயமா, புராண இதிகாசங்கள். அதாவது இங்கிருந்து ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கப்படும் தெரிய ஆரம்பிச்சுட்டேன். அதை அப்படியே தொடர்ந்து அனுபவிப்போம். ஒவ்வொரு நாளும்
என்னென்ன சொல்லணும் ராதாராணி தீர்மானிக்கிறாளோ அதையெல்லாம் சொல்லுவேன். அதனாலதான் நேற்று போட முடியல அந்த விஷயத்தை. அதனால இப்ப ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். ஏன்னா இப்ப இதெல்லாம் சொல்லேண்டா அப்படின்னு ராதாராணியோட உத்தரவை கிடைச்செடுத்து சொல்லிட்டேன். மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். சரியா? ராதே கிருஷ்ணா. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो वृंदावन धाम की जय. राधे कृष्णा.